உங்களுடைய இந்த பொன்னான நேரத்துக்காக நன்றி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. பாசிப்பருப்பை வச்சு செய்யக்கூடிய ஒரு இன்ஸ்டன்ட் தோசை தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாசிப்பருப்பு ஒரு கப் 2லேருந்து 3 மணி நேரம் ஊற வச்சு தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இது கூட 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து இஞ்சி சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தோசை மாவு பதத்தில் இதை ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிட்டு இது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நல்லா கலந்துட்டு இது கூட நம்மளுக்கு பிடிச்ச வெஜிடபிள் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் 3/4 கப் துருவின கேரட் சேர்த்திக்கிறேன். அடுத்து ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணினது. நம்ம வேறு ஏதாவது காய்கறி ஆட் பண்ணுறதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா கலந்தாச்சு. அடுத்து ஒரு தோசைக்கல்லை சூடு பண்ணிவிட்டு அதில் 1 ஸ்பூன் எண்ணெயை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நம்ம நார்மலாக தோசை ஊற்றுற மாதிரி ஊற்றி எடுத்துக்கலாம். ரொம்ப மெல்லிசாக நம்ம ஊற்ற முடியாது, ஓரளவுக்கு திக்காக தான் இருக்கும் இந்த மாதிரி. ஏன்னா ரொம்ப மெல்லிசாக ஊற்றினோம்னா நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால திருப்பி போடும்போது பிஞ்சு போயிடும். கொஞ்சம் திக்காக ஊற்றி எடுத்துகிட்டு ஒரு சைடு வெந்ததும் திருப்பி போட்டு வேக வச்சுட்டு 2 சைடு வெந்துருச்சு. இப்போ வெளியே எடுத்துடலாம். இந்த தோசை பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி கார சட்னியோடு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ நம்மளோட சுவையான ஹெல்த்தியான பாசிப்பருப்பு தோசை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சுவைகளும் சங்கமிக்கட்டும் அனைவரது இல்லங்களிலும்.